ஹாய் ஹாப்பி மார்னிங். சாரிங்க, வீடியோ வரது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. என்னோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் இது தாங்க ஃபைனல். ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்லீவ் வந்து அடிச்சு திருப்பிக்கலாம். ஸ்லீவும் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்ல அதிகமா இல்லாம சமமா பிடிக்கணும், இல்லைன்னா மேல ஏற்றி இறக்கம் வந்துடும். அடிச்சுட்டு மேல ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அடிச்சு ஃபுல்லா அவுட்லைன் ஃபுல்லா அடிச்சுக்கலாம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீட்டா நம்ம எப்படி பேக் பீஸ் எல்லாம் எப்படி நம்ம அடிச்சோமோ அதே மாதிரி இப்படி இது ஒரு பக்கம் இழுக்காம கரெக்டா இப்படி நம்ம தேய்ச்சி விட்டுட்டு நீட்டா அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஷேக் ஆகாம நீட்டா அடிச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு மேல நான் சென்டர்ல ஒரு சின்ன நாச் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சைடு ஜாயின் பண்றதுக்காக. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி பிளவுஸை திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து லைட்டா கொஞ்சம் இந்த பக்கம் வெளியில இருக்கு இல்லையா, பாருங்க இப்படி இருக்கா. இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, இதை லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். இது நார்மல் தான். எந்த எந்த ஒரு கிளாத் பொறுத்து இருக்க சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல ஒண்ணு இந்த பீஸோ பேக் பீஸோ இல்ல ஃப்ரண்ட் பீஸ்ல 4 இன்ச் இந்த மாதிரி தள்ளி வரும், வராமலும் போகலாம். அதனால ஒண்ணு இல்லை, இதை அப்படியே நம்ம கட் பண்ணி சமமா வச்சுக்கலாம். ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பீஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பீஸ்ல உள்வளைவு இருக்கிற பக்கம் தான் அதாவது ஃப்ரண்ட் பீஸ்ல வரணும். ஓகேங்களா? உள்வளைவுக்காக நம்ம நாச் கொடுத்துருக்கோம்ல, இதுதான் உள்வளைவு எடுத்துறதுக்காக இதை வச்சு அப்படியே சென்டர்ல இந்த சென்டர் நான் இப்படிதான் ஜாயின் பண்ணுவேன். இந்த சென்டர் ஜாயின் இருக்குல்ல, இதுக்கு நேரம் இங்க நான் நாச் கொடுத்துருக்கோம்ல, சிசர் கட் கொடுத்துருக்கேன்ல, இதை வச்சு அப்படியே சென்டரா வச்சுட்டு இங்கே எனக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வச்சுட்டு அப்படியே நம்ம மெதுவா ஜாயின் பண்ணிடுறேன். இழுக்காம நம்ம எப்படி பட்டிக்கு இதுக்கெல்லாம் இழுக்காம நம்ம ஜாயின் பண்ணமோ அந்த மாதிரி இழுக்காம ஜாயின் பண்ணிக்கலாம். மெதுவா ஸ்லீவ் பீஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேக் பீஸ் கூட அட்டாச் பண்ணி கொண்டு வரலாம். ரொம்ப எந்த பீஸையுமே இழுக்கிற மட்டும் கூடாதுங்க. இழுத்தீங்கன்னா அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும். கரெக்டா அந்த வளைவு நம்ம எப்படி பட்டி ஜாயின் பண்ணலாம் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பீஸ் ஜாயின் பண்ணாலும் சேம் அதே மாதிரி கரெக்டா ஜாயின் பண்ணிடணும். அடுத்து இந்த பக்கம் இதே மாதிரி இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டா வளைக்காம கரெக்டா அந்த பீஸ்க்கு ஏத்த அந்த வளைவுக்கு ஏத்த மாதிரி அப்படியே நம்ம வளைச்சு கொண்டு வந்துக்கலாம். நான் எப்பவுமே இப்படிதான் நான் ஜாயின் பண்ணுவேன். எனக்கு இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அவ்வளவுதாங்க, ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம இங்க மார்க் பண்ணாலும் சும்மா ஒரு அப்ரோச்மெண்ட்ல அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டா இந்த இடம் இது சமமா இருக்கான்னு நம்ம பாத்துக்கலாம். சும்மா என்னோட இதுக்காக இங்க ஒரு குண்டூசி போட்டுக்கிற நகரக்கூடாதுன்னு கரெக்டா இப்படி சமமா வச்சுட்டு பார்க்கலாம், ஏத்தி தாத்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? நான் ஒரு ஸ்டிச் தானே போட்டேன், இன்னொரு ஸ்டிச் எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் பிளவுஸ் தைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒர்க் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா நம்ம பார்த்து யோசிச்சு தைச்சாலே போதும், ரொம்ப நீட்டா அழகா வந்துடும். 2 ஸ்டிச் போட்டுட்டேன்.
சேம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்துக்கலாம். பாருங்க, இந்த பக்கம் நான் கட் பண்ணல, ஆனா கரெக்டா இருக்கு பாத்தீங்களா. கொஞ்சம் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணும்போது முன்ன பின்ன அப்படி வர்றதான். சேம் அங்க என்ன அதுல எப்படி பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் சென்டர் மார்க் பண்ணிருக்கல, அதுல வச்சு ஒரு 1/2 இன்ச் கேப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இழுக்காம மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப சாஃப்டா, ரொம்ப நம்ம ஒரு ஃப்ளவர் எப்படி பிடிச்சிருப்போம், கசக்காம மெதுவும் மென்மையா பிடிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோலியா இப்படி அடிச்சு அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கையை வளைச்சு பீஸ் இந்த கிளாத்தை வளைச்சு கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி இந்த பக்கம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா ஜாயின் பண்ணியாச்சு. இங்கேயும் கரெக்டா இருக்கும், நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இப்படி வச்சு பாருங்க, இந்த சென்டர் சைட் பிடிச்சி பாருங்க, கரெக்டா இருக்கு. ஓகேவா, இப்போ நான் இன்னொரு தையல போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். ஓவர்லாக் போட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 பீஸும் வந்து இங்க சும்மா ஒரு அப்ரோச்மெண்ட்ல தான் நம்ம நேரா நம்ம இங்க மார்க் பண்ணுவோம் இல்லையா. அதனால அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவு இதுல கரெக்டா நமக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த இடத்துல மார்க் வச்சுட்டு ஊசி, அதாவது ஊசி இது பண்ணிட்டு இந்த தையலை வந்து நல்லா ஃபுல்லா பெருசா வச்சுக்கோங்க, நம்ம பிரிச்சு எடுத்துக்கிற மாதிரி. ஓகேங்களா, ஏன்னா அந்த தையலை வந்து நம்ம பிரிச்சிடும் ஒரு அப்ரோச்மெண்ட்ல செக் பண்றதுக்காகத்தான் அதுல வந்து நம்ம இப்ப ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பிளவுஸ்ல அளவு பிளவுஸ்ல இருக்கிற அந்த ஹாம்கோல் ரவுண்டு நம்ம செக் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இது என்ன சைடு இருக்கோ சேம் அதே பக்கம் இந்த மாதிரி திருப்பிட்டு இங்க ஷோல்டர் கிட்ட இது மேல வச்சு இந்த ரவுண்டை அப்படி இந்த ரவுண்டோட தையல் இருக்குல்ல, அந்த தையல் மேலேயே நம்ம போட்ட தையல் மேலேயே வச்சு இப்படி அழகா அப்படி ரவுண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த அதாவது இந்த தையல் எங்க முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்லீவும் வச்சுக்கலாம். ஸ்லீவும் எந்த இடத்துல முடியுதோ சுற்றளவு, கையோட சுற்றளவு இருக்கு இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 கோட்டையை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் பெரிய தையல் தான் போட்டிருக்கேன். இங்க இருந்து இங்க. ஓகேங்களா, இதோட நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து இந்த இடம்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கிருந்து இங்க. ஓகேவா, இங்கிருந்து இங்க பாருங்க, நேரா தையல் போட்டாச்சு. ஓகேவா, அடுத்து சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம அடிச்சுக்கலாம். சேம் அந்த சைடு நம்ம என்ன பண்ணணுமோ அதே மாதிரி நீட்டா இந்த அளவு பிளவுஸ்ல ஹாம்கோல் ரவுண்ட் அழகா வளைச்சிட்டு அளவு பிளவுஸ்ல என்ன இருக்கோ அது அப்படியே அளவு பார்த்துக்கலாம். கரெக்டா நம்ம இங்க மார்க் பண்ண அளவு தான். ஓகேவா, அதே மாதிரி இங்கேயும் இதோட சுற்றளவு. ஓகே, சேம் ப்ரொசீஜர். அதுல என்ன பண்ணணுமோ ஃபர்ஸ்ட் கீழே இருந்து ஹாம்கோல் கிட்ட
கரெக்டாக ப்ளவுஸ் இப்படி எடுத்துக்கிட்டுருங்க. விட்டுட்டு கீழே இருந்து இந்த இடத்துல ஜாயிண்ட்டு ஒரு 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 இடம். அடுத்தது இங்கிருந்து ஸ்லீவ் கிட்ட அடிச்சுக்கலாம் நிறுத்தி. ஓகேவா? கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு தையல். ஓகேங்களா? பாருங்க கோடு இவ்வளோ நேராக இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ இதை எடுத்துட்டு பிளவுஸோட அளவு பிளவுஸில் இருக்கிற சுற்றளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இப்படி வச்சு பாருங்க. இந்த பிளவுஸ்லையும் நம்ம ஸ்டிச் பண்ண பிளவுஸும் அளவு பிளவுஸையும் இந்த மாதிரி வச்சு பாருங்க. கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் பிடிச்சா போதுமான அளவு. கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், ரொம்ப பிடிக்க வேண்டாம். இப்போ வந்து நார்மல் தையலுக்கு வச்சுக்கோங்க. எப்போ நம்ம அடிக்கிற மாதிரி தையலுக்கு வச்சுட்டு ரிவர்ஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம இங்க மார்க் பண்ண அளவு எப்படி நான் சொன்னனோ சேம் அதே அளவுல மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம போடுறதா ரெடி மார்க், அதாவது ரெடி தையல். ஓகேங்களா? இப்போ நான் போட்டுட்டேன். நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லையா, அதை நம்ம பிரிச்சு எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்பவும் போடுற மாதிரி 3 தையல் போட்டுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம்ல 3, 4 அந்த மாதிரி. போட்டாச்சு. போட்டுட்டு லாஸ்டா இருக்கிற கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த பீஸை ஸ்ட்ரைட்டா எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? கட் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த பக்கமும் உள்ள தள்ளி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம இங்க சும்மா டம்மி தையல் போட்டிருந்தோம்ல, அதை பிரிச்சு எடுத்துடலாம். இதுலயும் 2 தையல், இல்லை அவங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி 2, 3 அந்த மாதிரி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா தையல். ஓகே, எடுத்தாச்சு. இதுலயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டா நேரா. ஓகேவா? அவ்வளவுதாங்க. சூப்பரா அடிச்சாச்சு. பாருங்க, நீங்களே பாருங்க தையல் எவ்வளவு நேரா இருக்குன்னு பாருங்க. இதையும் இந்த சைட்லயும் ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, சைடு ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. எவ்வளவு நீட்டா அழகா சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ ஃபைனலா நம்ம ஊக்கு மாட்டுக்குள்ள அந்த வி அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க இருந்தா அளவு வச்சுக்கோங்க, ஒரு 5 மார்க், அதாவது 5 ஊக்கு நம்ம மாட்டுற அளவுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்ல இது இப்படி இல்லைனாலும் இதை வந்து ஒரு 5 இதா வச்சு கணக்கு வச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இங்க ஒண்ணு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டா நான் ஒரு பண்றேன். இப்ப நம்ம அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட ரிவர்ஸ் போட்டுக்கலாம். ரிவர்ஸ் போட்டுட்டு வி மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து அதாவது ஊக்குப்பட்டி பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கூட அடிச்சுக்கலாம். எனக்கு இப்படியே அடிச்சு பழக்கமாயிருச்சு. நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு லாஸ்டா தான் அடிப்பேன். எனக்கு அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. நீங்க முன்னையே கூட பட்டி பீஸ் ஜாயின் பண்ணி அடிச்சதுக்கு அப்புறமா கிராஸ் பீஸ் எல்லாம் கொடுத்து அடிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்க அடிச்சுக்கலாம். ஓகேங்க, ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஸ்டிச்சிங்லேயும் கட்டிங்லேயும் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தடு ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அந்த கோடெல்லாம் எவ்வளோ நீட்டாக நேராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டிச்சிங் மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த என்னோடய கட்டிங் ஸ்டிச்சிங் பற்றி ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள் இந்த ப்ளஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ.